காலத்தில் நாம் என்ன செய்யணும், நம்ம குடும்பங்கள் என்ன செய்யணும், ஆபத்து காலங்களில் நாம் என்ன செய்யணும், நம்ம குடும்பங்கள் என்ன செய்யணும், இதுதான் இன்றைய செய்திக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான விடையை கர்த்தர் நமக்கு தருவாராக. சங்கீதம் 20 ஒருவர் ஒரு வசனம் வீதம் வாசிப்போம். முதலாவது வசனத்தை வாசிக்கிறவங்க அந்த சங்கீதத்துக்கு மேலே கொடுக்கப்பட்டிருக்கிற குறிப்பையும் சேர்த்து வாசிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சீயோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக. நீர் செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. நாங்கள் உமது இரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தமது வலதுகரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பார். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிற்கிறோம். கர்த்தாவே ரட்சியும், நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக. ஆமென். இது ஒரு நல்ல சங்கீதம். குறிப்பாக இந்த 7வது வசனம் நமக்கு ரொம்ப பரிச்சயமான வசனம். சிலர் ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தரை குறித்தே கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். இந்த வசனத்தை பயன்படுத்தாத வளர்ந்த விசுவாசிகளும் இருக்க மாட்டார்கள், ஊழியக்காரர்களும் இருக்க மாட்டார்கள். அவ்வளவுக்கு ஃபெமிலியரான வசனம் இது. இந்த சங்கீதம் ஒரு ராயல் சாம், அதாவது ஒரு ராஜரீக சங்கீதம். எப்போதெல்லாம் அரசர்கள் மன்னர்கள் போருக்கு செல்கிறார்களோ அப்போதெல்லாம் ஆலயத்திலே அவர்கள் பலிகளை செலுத்தி ஆராதனை செய்து மக்கள் எல்லாரும் சேர்ந்து ராஜாவோடு இந்த பாடலை பாடி ஜெபித்து ஆசீர்வதித்து அந்த ராஜாவை அந்த போருக்கு நேராக அனுப்பி வைப்பார்கள். அப்படி ஒரு சங்கீதம்தான் இந்த சங்கீதம் 20. இந்த சங்கீதத்துக்கான பின்னணி எங்கே இருக்குது அப்படின்னா, 1 நாளாகமம் 20லையும் 2 சாமுவேல் 10லையும் இருக்குது. 1 நாளாகமம் 20லையும் 2 சாமுவேல் 10லையும் இருக்குது. இந்த சங்கீதம் எழுதப்பட்ட காலம் கிமு 1010லிருந்து 970க்குள்ளே இருக்கலாம். ஏறத்தாழ கிமு 1000, அதாவது 3000 வருஷங்களுக்கு முன்பாக எழுதப்பட்ட ஒரு பாடல். இந்த பாடலை எழுதினது தாவீது தான். ஆனால் அவர் கூட வச்சுக்கல. இந்த பாடலை ஆலயத்துக்கு கொடுத்து ராகதலைவனுக்கு கொடுத்து போர்க்காலங்களில் போர் நேரங்களில் மன்னனுக்காக ஏறெடுக்கப்படுகிற ஜெபமாகவும் பாடலாகவும் இது பாடப்பட்டது. இதுதான் இந்த சங்கீதத்துக்கான பின்னணியம். இப்போ 1 நாளாகமம் 20வது அதிகாரத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறத ஒரு ஹிண்ட்டாக நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
அம்மோனிய ராஜா வந்து தாவீதுக்கு கொஞ்சம் ஃபேவர் பண்ணியிருப்பார், உதவிகள் செய்திருப்பார். அந்த அம்மோனிய ராஜா இறந்துருவார். அவர் இறந்துட்டார், அவர் பேர் ஆகாஷ். அவர் இறந்துட்டாருன்னவும் அவருடைய மகன் ஆனூன் ராஜ்யத்துக்கு பொறுப்பாகிறான். அவனை தேற்றும் முகமாக சில பிரதானிகளை தாவீது அம்மோனுக்கு அனுப்புகிறார். இப்போ அம்மோனில் இருக்கிற மந்திரிமார்கள் என்ன சொல்கிறாங்க, ஏய் தாவீது உனக்கிட்ட ஆள் அனுப்பியிருக்கிறார், ஏன் தெரியுமா, நீ உன்னைய கரிசனையோடு விசாரிக்கிறதுக்கு நீ நினச்சிக்கிட்டு இருக்க, அதெல்லாம் கிடையாது, உன் நாட்டை வேவு பார்த்து அவர் பிடிச்சிட்டு போயிடுவார், அதுக்காக அவர் வந்திருக்கிறாரு, பார்த்துக்க அப்படின்னு அந்த மந்திரிகள் சொல்லவும், இந்த அம்மோனுடைய ராஜா ஆனூன் என்ன செய்தான் அப்படின்னா, வந்திருந்த பிரதானிகளுடைய தாடியில் ஒரு பாதியை சிரைச்சி விட்டு அவர்களை கொஞ்சங்குறைய நிர்வாணமாக்கினான். என்ன பண்ணான் அப்படின்னா, அவனுடைய ஆடைகள் எல்லாத்தையும் விட்டுட்டார், அவனுடைய அந்தரங்க பகுதிகளுக்கான அந்த ஆடை பகுதியை மட்டும் கிழிச்சு விட்டார். இப்படி ஒரு அவமானத்தை இவர்கள் தாவீதினுடைய பிரதானிகளுக்கு செய்து அனுப்பி வைக்கிறார்கள். எப்போவுமே ஒரு ராஜாவினிடத்திலிருந்து பிரதானிகளோ ஒற்றர்களோ போனால் ராஜாவுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இப்போ தாவீதுக்கு இவர்கள் என்ன செய்ய நினைத்தார்களோ அதை அந்த பிரதானிகளுக்கு செஞ்சுட்டாங்க. இப்போ தாவீதுக்கு கோபம் வருமா வராதா? வரும். அப்போ இவங்களுக்கு ஒன்று தெரிஞ்சிருச்சு, இவங்களை அனுப்பிச்சு முடித்ததுமே இந்த ஆனூன் அம்மோன் புதிய ராஜாவுக்கு கொஞ்சம் உணர்வு வந்துருச்சு. அப்போ இதனை தாவீது பார்த்தா தாவீது நம்ம மேலே போர் தொடுத்து வருவான் அப்படிங்கிறத புரிந்து கொண்டு சீரியா நாட்டிலிருந்து ஒத்தாசையை கேட்கிறார்கள். ஒத்தாசைன்னு கூட சொல்ல முடியாது, சீரியா நாட்டிலிருந்து கூலிப்படைகளை வருவிக்கிறார்கள். நம்ம இஸ்ரவேல் தேசம் ரெண்டாக பிரிவதற்கு முன்பாக இந்த யுத்தம் நடந்தது. தாவீது இருந்தார்னா ரெண்டாக பிரிகிறதுக்கு முன்னாடி யூதேயாவும் அதிலே உள்ளடக்கம், இஸ்ரவேலும் அதிலே உள்ளடக்கம். வடக்கு சாம்ராஜ்யம் தெற்கு சாம்ராஜ்யம் ரெண்டுமே. யூதேயா பெரும்பாலும் மலை பாங்கான பிரதேசம், இஸ்ரவேல் சமவெளியான பிரதேசம். ரெண்டும் ரொம்ப குட்டி குட்டியான ஏரியா, ரொம்ப விஸ்தாரமான நிலப்பரப்பு கொண்ட பகுதி கிடையாது. அப்போ தங்களுடைய ரதங்களை அவர்கள் உருவாக்கி கொள்ளவே இல்லை. பெரும்பாலும் காலாட்டு படைகளும் குதிரைப்படைகளும் மட்டும்தான். ஏன் ரதங்களை அவர்கள் உருவாக்கி கொள்ளைனா, மலைப்பாங்கான பகுதிகளில் ரதங்களை கொண்டுட்டு போக முடியாது, சமவெளியான பகுதிகளில் கொண்டுட்டு போகலாம். அப்போ இவர்களுடைய வீக்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, ரதங்கள் இவர்களுக்கு இல்லை. இப்போ இதை இந்த அம்மோன் ராஜா ஆனூன் கேள்விப்படுகிறார், ஆராய்ச்சி செய்கிறார். இப்போ என்ன செய்கிறார்னா, 32,000 ரதங்களை கூலிக்கு அமர்த்தி இந்த இஸ்ரவேல் ராஜாவோடு சண்டை போடுறதுக்கு ரெடி ஆயிட்டார். ரதங்களே 32,000னா காலாட்படை குதிரைப்படைகளை பற்றி குறிப்புகள் இல்லை. ஆனால் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், குறைந்தது ஒரு 4 லட்சம் பேரையாவது காலாட்படையும் குதிரைப்படைகளையும் சேர்த்து கூட்டியிருப்பார். இங்கே ஒரு 32,000 ரதம், ஒரு 4 லட்சம் பேர் அப்படின்னா ஏறத்தாழ 4.5 லட்சம் பேர் கூடியிருக்கிறார்கள். தாவீதிட்ட 12 ட்ரூப் இருந்தாங்க, 12 சேனாதிபதிகள் மாதிரி இருந்தாங்க. ஒவ்வொரு சேனைக்கும் 24,000 சோல்ஜர்கள் இருந்தாங்க. ஒவ்வொரு சேனைக்கும் 24,000 சோல்ஜர்கள். இப்போ 12 × 24னா தாவீதிட்ட இருந்த மொத்தமே 2,88,000 பேர் தான். தாவீதிட்ட இருந்ததே 2,88,000 பேர் தான். ஆனால் இங்கே வந்த மிகப்பெரிய சேனையினுடைய அளவு ஒரு 4.5 லட்சமாக இருக்குது. இதில் ரதங்கள் 320. இன்றைக்கி பீரங்கிகள்னு சொல்கிறோம் இல்லையா, டேங்குகள்னு சொல்கிறோம்ல போர்க்களங்களில் சொல்லும்போது, அது மாதிரியான ஒரு அமைப்பு தான் அந்த நாட்களில் ரதங்களாக பார்க்கப்பட்டது. அப்போ ரதங்கள் இருந்தால் அது எளிமையான போர் முறைக்கு வழிவகுக்கும். ரதங்கள்லேயே கத்திகளை வைத்து கொள்ளலாம், கொலைக்கருவிகளை பயன்படுத்தி கொள்ளலாம், அப்படியெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. நம்ம சினிமாக்களில் பார்க்குற மாதிரி பார்த்தோம்னா ரதங்கள் மூலமாகவே மனிதர்களை கொல்ல முடியும், அதற்கான வாய்ப்புகள் எல்லாம் உருவாக்கலாம். குதிரைகளுடைய காலை வெட்டிக்கிட்டே போகிற மாதிரியெல்லாம் ரதங்கள் உருவாக்க முடியும். அப்போ ரதம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பலம் ஒரு ராஜ்யத்துக்கு. இப்போ இதை
வச்சு இவரை மிரட்டுறாங்க, எங்கே இவன் போருக்கு வந்துடுவானான்னு பார்ப்போம். இப்போ 32,000 ரதங்களை கொண்டாந்து நிப்பாட்டினா தாவீது பயந்துருவான் அப்படின்னு நினச்சாங்க. தாவீது பார்க்காத அவமானங்கள் இல்லை, தாவீது பார்க்காத அச்சுறுத்தல்கள் இல்லை, தாவீது பார்க்காத புறந்தள்ளுதலும் இல்லை. அவனை இக்னோர் பண்ணாத இடம்னு ஒன்று இருக்கா? குடும்பத்திலேயே அவனை ஒதுக்கி வைத்தார்கள், ராஜ்யத்திலே அவனை ஒதுக்கி வைத்தார்கள், சகோதரர்களால் வஞ்சிக்கப்பட்டான், நண்பர்களால் வஞ்சிக்கப்பட்டான், மனைவியால் வஞ்சிக்கப்பட்டான், எல்லாமே மகன்களால் துரத்தப்பட்டான். அவன்கிட்ட என்ன இல்லை? அவன் பார்க்காத துரோகம் கிடையாது, அவன் பார்க்காத அவமானம் கிடையாது, அவன் பார்க்காத அச்சுறுத்தல் கிடையாது. அப்பேற்பட்டவன் தான் தாவீது. இப்போ இங்கே நிதானமாக இவர் முடிவெடுக்கணும். என்ன செய்கிறது? அங்கேருந்து வந்தவங்களை நீங்கள் அது வரைக்கும் எரிகோலே இருங்க, உங்கள் தாடியெல்லாம் வளர்ந்துடட்டும், வளர்ந்த பின்னாடி வாங்க, இந்த அவமானத்தோடு ஊருக்குள்ளே வர வேண்டாம், அது உங்களுக்கும் அவமானம் எனக்கும் அவமானம்னு சொல்லி அவங்களை தனிமைப்படுத்தி விட்டு இவர் என்ன செய்யணும்னு யோசிக்கிறார். அப்படி யோசிக்கும்போது தான் கர்த்தரிடத்திலே முறையிடுவோம் அப்படின்னு அவர் முறையிட்டு இந்த சங்கீதத்தை எழுதுகிறார். நாம் என்ன நினைக்கிறோம்? பல நேரங்களில் தாவீதின் எல்லா வெற்றிகளுக்கும் தாவீதும் கர்த்தருமே காரணம். நம்ம எல்லாருமே அப்படி தான் நினைக்கிறோம். உண்மையும் அதுதான். ஆனால் தாவீது சொல்கிறார், என் வெற்றிக்கு காரணம் நானும் கர்த்தரும் அல்ல, என் மக்களின் ஜெபம், என் மக்களின் ஜெபம். இங்கே இருக்கிற வசனங்கள் எல்லாம் நீங்கள் வாசிச்சிங்கன்னா தாவீது பாடுவது போலவோ ஆசாரியன் பாடுவது போலவோ இருக்காது. மக்கள் அரசனை வாழ்த்தி அவனுக்காக ஜெபித்து பாடுவது போல அமைக்கப்பட்டது தான் இந்த பாடல். அப்போ இது என்ன சொல்லுது? நான் எடுக்கும் யுத்தத்திற்கான வெற்றியை கர்த்தர் தருகிறார். கர்த்தர் அந்த யுத்தத்தின் வெற்றியை தருவதற்கான காரணம் நான் மட்டுமல்ல, கர்த்தர் மட்டுமல்ல, என் மக்கள் எனக்காக ஏறெடுக்கிற ஜெபம், என் மக்கள் எனக்காக ஏறெடுக்கிற ஜெபம். முதல் பாயிண்ட்டாக நம்ம ஜெபம்னு வச்சுக்கலாம். முதல் பாயிண்ட்டாக நம்ம ஜெபம்னு வச்சுக்கலாம். இப்போ என்ன ஆச்சு? இப்படி அவர் ஜெபம் செய்துவிட்டு தேவனிடத்தில் விசாரித்து உத்தரவை பெற்றுக்கொண்டு 2 சேனாதிபதிகளை அனுப்புகிறார். ஒருத்தர் பேர் யோவாப், இன்னொருத்தர் அவருடைய சகோதரன் அபிசாய். 2 பேர் 2 ட்ரூப் அனுப்புகிறாங்கன்னா மேக்சிமமாக 24,000 48,000 தான் போயிருப்பாங்க. ஆனால் அங்கே இருக்கிறது 4.5 லட்சம் பேர். 4.5 லட்சம் பேரை இவர்கள் முறியடிக்கிறார்கள். வெறும் 48,000 பேர் 2 சேனைகளாக பிரிந்து மீதமுள்ளவர்களை தாவீது சங்கரிக்கிறார். தாவீது வெட்டி கொன்ற ரத வீரர்களின் எண்ணிக்கை 7,000. தாவீது வெட்டி கொன்ற காலாட்படைகளுடைய எண்ணிக்கை 40,000. சிதறி ஓடினவர்கள் போக இவ்வளவு பேரை இவர் சங்கரிக்கிறார். இந்த சம்பவம் தான் 1 நாளாகமும் 20வது அதிகாரத்தில் இருக்கிறது. மிகப்பெரிய வெற்றியை கர்த்தர் தருகிறார். நம்ம நினைக்கிறோம் 24,000 பேரை வச்சு 4.5 லட்சம் பேரை ஜெயிக்கிறதா? வெறும் காலாட்படையை வச்சுக்கிட்டு ஒரு மகா சக்தி உள்ள ரதங்களை நாம் மேற்கொள்வதா அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் நம்முடைய கர்த்தர் எதை கொண்டும் எதையும் செய்ய வல்லவர். நாம் சின்னதுன்னு நினைக்கிற விஷயத்தை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வல்லவர். இஸ்ரவேலே பயந்து நடுங்கின பெலிஸ்தனுடைய வாழ்க்கையை ஒரு கூழாங்கல்லிலே வைத்திருந்த கர்த்தர் நம்முடைய கர்த்தர். சின்ன கூழாங்கல் அவனுடைய உயிரை காவு வாங்கியது. பட்டயங்களை எடுத்துகிட்டு போக கூட துணியாத இஸ்ரவேலர்களுக்கு முன்னாக கர்த்தர் சொல்ல விரும்பினது என்னென்னா, இவனை கொல்ல நான் இருந்தால் இந்த கூழாங்கல் கூட தேவையில்லைன்றது தான். கர்த்தர் நம்மோடு இருந்தார்னா கூழாங்கல் கூட நமக்கு அவசியம் இல்லை. அவர் நினைத்தால் யாரையும் எதையும் கொண்டு சரி செய்ய, தட்டிவிட, மேற்கொள்ள நமக்கு அதிகாரத்தை தருவார். சரி, இப்போ முதல் பாயிண்ட்டாக ஜெபம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஆபத்து நாளில் கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சீயோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக. உம்மை ஆதரிப்பாராக அப்படிங்கிற வார்த்தையை இங்கிலீஷில் சொல்லும்போது ஹீல் ஸ்ட்ரென்தன் யூ ஃப்ரம் சியோன் அப்படின்னு இருக்குது. உன்னை பலப்படுத்துவாராக அப்படின்னு இருக்குது. இப்போ இங்கே நாம் புரிஞ்சுக்கிறது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இதை இன்னொரு சங்கீதமாகவும் சொல்லுகிறார்கள், மெசியானிக் சாம், மேசியாவின் சங்கீதம். கிறிஸ்துவினுடைய சாயல் இங்கு வெளிப்படுகிறது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. எந்த இடத்துல இருக்கிற கிறிஸ்துவின் சாயல் வெளிப்படுதுன்னா,
கெஸ்தமனே தோட்டத்திலிருந்து அவர் படுகிற பாடுகளின் மத்தியிலே இந்த சங்கீதம் ஒப்பிடப்படுகிறது. இப்போ ரெண்டையுமே கொஞ்சம் கம்பேர் பண்ணி நாம் புரிஞ்சுக்கிட்டா என்ன சொல்ல விரும்புகிறார் கர்த்தர் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இங்கே ஜெபம் தகப்பனுக்காக, குடும்ப தலைவனுக்காக அல்லது குடும்ப தலைவிக்காக ஜெபம் பண்ணுகிற குடும்பம் வேண்டும். இதுதான் முதல் தலைப்பு. ஜெபம்னு எழுதிக்கோங்க. நம்ம குடும்பத்தில் இக்கட்டு காலங்கள் உண்டு, நெருக்கடி காலங்கள் உண்டு, ஆபத்து காலங்கள் உண்டு. எல்லாத்தையும் யாரோ ஒருத்தர் தான் முன்னின்று ஃபேஸ் பண்ணுறாங்க, மற்றவர்களெல்லாம் பின்னாடி தான் நிற்கிறாங்க. அந்த ஒருத்தருக்காக ஜெபிக்கிற குடும்பம் வேண்டும். சபையாக இருக்கிற பட்சத்தில் போதகருக்காக ஜெபிக்கிற சபையார் வேண்டும். வெறுமனே ராஜாவினுடைய ஜெயத்துக்கு ராஜாவின் ஜெபம் மட்டும் பத்தாது, கர்த்தருடைய உத்தரவு மட்டும் பத்தாது. அந்த குடும்பத்தின், அந்த ராஜ்யத்தின் ஜெபம் தேவைப்படுகிறது. இதான் நான் சொல்கிற முதல் பாயிண்ட். நாங்கள் அல்ல, கர்த்தர் தான் உங்களுக்கு எல்லாம் அப்படின்ற விஷயத்தையும் அந்த குடும்பத்தினர் அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும், அந்த ராஜாவுக்கும் அந்த தலைவனுக்கும். நிறைய நேரங்களில் இந்த குடும்ப தலைவர்களோ இல்லை தலைமையில் இருக்கிற பெண்களோ சபை போதகர்களோ என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நம்மளை தாங்கிறதுக்கு பின்னாடி ஒரு 4 பேர் இருக்காங்க, ஸோ இவங்கெல்லாம் இருந்தால் நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த பொருள் இருந்தால் நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறாங்க. நமக்கு இந்த ஹெல்ப் மட்டும் அப்படி கிடச்சிருச்சுன்னா நம்ம இதை மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்பிக்கையை குடும்பத்தினர் மேலும் உதவி செய்கிறவர்கள் மேலும் அப்படி வச்சிடுறோம். இப்போ இங்கே குடும்பத்தினர் ஜெபம் பண்ணுறாங்க. ஜெபம் பண்ணும்போது எப்படி சொல்கிறாங்கன்னா, முதல் வசனம் சொல்லுகிறது, யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. என்ன அர்த்தம்? நாங்கள் உங்களுக்கு இருக்கோம் அப்படின்னு அந்த குடும்பத்தார் சொல்லக்கூடாது. குடும்பத்தாருடைய வேலை ஜெபிப்பது. குடும்பத்தார் என்ன செய்ய வேண்டும்? அந்த தலைவனுக்கு சொல்ல வேண்டியது, யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலம். ஏன் ஈசாக்கின் தேவனுடைய நாமம், ஆபிரகாமின் தேவனுடைய நாமம்னு சொல்லாமல் யாக்கோபின் தேவனுடைய நாமம்னு சொல்லப்பட்டிருக்கு? அப்படின்னா, அவன் தவறே செய்திருந்தாலும் அவன் கர்த்தரை தேடின போது கர்த்தர் அவனுக்கு கடாட்சம் அளித்து விடுதலையை கட்டளையிட்டார், காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணினார். இது யாக்கோபுக்கு மட்டும்தான் நடந்தது. அப்போ நீங்கள் தப்பே பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் டெசிஷன் தவறாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அடைக்கலமாக கொண்டிருக்க வேண்டியது குடும்பத்தில் உள்ளவர்களை அல்ல, உங்களை சப்போர்ட் பண்ணுகிறவர்களை அல்ல, யாக்கோபின் தேவனாகிய கர்த்தரை. அதான் அர்த்தம். எங்களை நம்பாதீங்கப்பா, நாங்கள் இன்றைக்கி இருப்போம், நாளைக்கு கைவிட்டுருவோம். உங்களையும் நம்பாதீங்க. உங்களுக்கு அடைக்கலம் யாராக இருக்க வேண்டும்? கர்த்தருடைய நாமமாக இருக்க வேண்டும். அதுவும் யாக்கோபின் தேவனுடைய நாமமாக இருக்க வேண்டும். நான் தவறு செய்து விழுந்து போய் கிடந்தாலும், எனக்கு ஒரு ஆபத்து வரும்போது நான் உம்மை போக விடேன்னு செபிச்சா எனக்காக இறங்கி எதிரே வருகிற ஏசாவினுடைய மனதை மாற்றி சமாதானத்தை கட்டளையிடுகிற கர்த்தர் யாக்கோபின் தேவனாகிய கர்த்தர். அவர் மாற்றி தருவார் நமக்கு. அவர் தான் உங்களுக்கு அடைக்கலமாக இருக்கணும். இந்த குடும்பம் இல்லை என்று சொல்லுகிற குடும்பம் நமக்கு வேண்டும். நாங்கள் இல்லை, உங்களுக்கு தேவன் தான் அடைக்கலம் என்று சொல்லுகிற சபை போதகருக்கு வேண்டும். 2வது வசனத்தில் இருக்கோம், அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்புவார். நாங்கள்லாம் ஒத்தாசை பண்ணுவோன்னு நினைக்காதீங்க. எங்கள் ஒத்தாசை பூமிக்குரியது. இன்றைக்கி இருக்கும், நாளைக்கு இருக்காது. முடிஞ்சால் செய்வேன், முடியலைன்னா செய்ய மாட்டேன். நான் இன்றைக்கி ப்ராமிஸ் பண்ணிட்டு போகலாம், நாளைக்கு செய்ய முடியாமல் போகலாம். ஆனால் என் தேவன் வாக்குமாறாத கர்த்தர் பரத்திலிருந்து ஒத்தாசையை உனக்கு அனுப்பி தருவார். பரத்திலிருந்து உனக்கு ஒத்தாசையை அனுப்பி தருவார். யார் சொல்கிறதுங்க? இஸ்ரவேலின் மக்கள் ராஜாவை பார்த்து சொல்லுகிறார்கள், நாங்கள் உம்மோடு இருப்போம், இல்லாதிருப்போம். நாங்கள் உங்களுக்கு உதவி செய்வோம், உதவி செய்யாமல் போவோம். ஆனால் உனக்கு உதவி செய்ய ஒருத்தர் உண்டு, பரம ஒத்தாசையை அனுப்பித்தர போதுமானவர் அவர் அப்படின்னு அவங்ககிட்ட சொல்கிறார். 3வது எப்படி இருக்குன்னா, சீயோனிலிருந்து உன்னை ஆதரிப்பார், உன்னை பலப்படுத்துவார். ஏன் பணம், ஏன் காசு, என்கிட்ட இருக்கிற புஜபலம் உங்களை காப்பாற்றும் நீங்கள் நினச்சிங்கன்னா, சாரி ராஜா, அது உங்களை காப்பாற்றாது. உங்களுக்கு பலன் தருவது சீயோனில் இருக்கிற கர்த்தர்.
உங்களுக்கு பலன் அவர் தான், உங்களுக்கு ஆதரவு அவர் தான், உங்களுக்கு ஒத்தாசை அவர் தான், உங்களுக்கு அடைக்கலம் அவர் தான் அப்படின்னு ஜெபிக்கிற கூட்டம், ஜெபிக்கிற பிள்ளைகள், ஜெபிக்கிற துணைவர், துணைவியார் நம்முடைய குடும்பத்திலே தேவை. முதல்ல ஜெபிக்கிறோம். இப்போ ஒரு குடும்பத்தில் இருக்கிற வெற்றி குடும்ப தலைவனுடைய பொறுப்பு மட்டுமல்ல, குடும்ப தலைவியினுடைய பொறுப்பு மட்டுமல்ல, சபை நடத்துகிற சபை ஊழியக்காரருடைய பொறுப்பு மட்டுமல்ல, உள்ளே இருக்கிற மக்களுடைய பொறுப்பும், உள்ளே இருக்கிற குடும்பத்தாருடைய பொறுப்பும், உள்ளே இருக்கிற விசுவாசிகளுடைய பொறுப்பும். அப்போ ஜெபிக்கிற குடும்பம் இருக்கிறவனுடைய நிலை உயரும். ஜெபிக்கிற குடும்பம் இருக்கிறவனுடைய நிலை உயரும். நித்திய ஒத்தாசையை அவர் தான் அனுப்புவார், நாங்கள் தர முடியாது. நீங்கள் தவறு செஞ்சால் நாங்கள் நாளைக்கு உங்களை குத்தி காட்டுவோம், நீங்கள் பண்ணது தான் தப்பு, இதனால தான் இப்படி ஆகிப்போச்சு, உங்களுக்கு அறிவே இல்லை சொல்லுவாங்க. நம்மளே சொல்லியிருக்கோம், 20 வயசு வரைக்கும் அம்மா அப்பா தான் அறிவாளிகள். அவர்கள் செய்கிற டெசிஷன்லாம் நமக்கு அப்படியே மனரம்மியமாக இருக்குது. எனக்காக எங்கள் அம்மா அதை செஞ்சாங்க, இதை செஞ்சாங்க. ஸ்பெஷலாக ஒரு குழம்பு வச்சா கூட எனக்காக என் தாய் இதை செய்தார், என் தகப்பன் இதை செய்தார்னு சொல்லுகிற பிள்ளைகள் சம்பாதிக்க ஆரம்பித்த பின்னாடி பெற்றோர்கிட்ட சொல்கிறது, உனக்கு ஒன்றும் தெரியாது, சும்மா இருறேன், நீ ஏமாந்து தான் ஒன்றும் இல்லாமல் உட்காந்துருக்க, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் சும்மா இருங்க அப்படின்னு சொல்லுகிற பிள்ளைகள் தான் எழும்பி இருக்கிறார்கள். நாமும் அப்படித்தான் இருந்திருக்கிறோம். நம்மகிட்ட நம்ம பிள்ளைங்க சொல்லும் போது தான் நமக்கு வலிக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம சொல்லி கொண்டிருந்த போது அந்த பெயின் நமக்கு தெரியல. இப்போ யோசிங்க, அப்படிப்பட்டவர்கள் தான் இருக்கிறார்கள். நமக்கு அப்படிப்பட்டவர்கள் அல்ல, அப்படிப்பட்ட தேவன் நம்மோடு இல்லை. நான் தவறே பண்ணியிருந்தாலும் அப்படியே என்னை அணைத்து கொண்டு பரவாயில்லடா சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுகிற தேவன் உங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறார், உங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறார். அப்போ ஜெபிக்கிற குடும்பம் வேண்டும். ஏன் ஜெபிக்கணுமா? இயேசு கிறிஸ்து கெத்சமனே தோட்டத்தில் ஜெபிக்கிறதுக்காக போகிறார். போகும்போது சொல்கிறாரு தன்னுடைய சீஷர்களை பார்த்து, 1 மணி நேரமாவது எனக்காக விழித்திருக்கக்கூடாதா? எனக்காக ஜெபம் பண்ணுங்களேன். இயேசு கிறிஸ்துவுக்கே தன் சீஷர்களுடைய ஜெபம் தேவைப்பட்டது. எம்ஃபசைஸ் பண்ணுறாருங்க, இயேசு கிறிஸ்துவுக்கே சீஷர்களுடைய ஜெபம் தேவைப்பட்டது. அவருடைய நெருக்கடி காலத்தில், அவருடைய ஆபத்து காலத்தில். இப்போ உங்களுக்கும் எனக்கும் அந்த ஜெபம் வேண்டாமா? எனக்கு உரித்தானவர்களிடத்திலிருந்து ஜெபம் வேண்டாமா? அப்போ இனிமேல் உங்களுக்கு உரித்தானவர்களிடத்திலே சொல்லுங்கள், எனக்காக ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷமாவது ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு உங்களுக்கு உரிமையானவர்களிடத்திலே சொல்லுங்கள். இந்த ஜெபம் உங்களை மேலே கொண்டு போகும். புருஷனுக்காக மனைவி தன்னுடைய தனி ஜெபத்தில் ஒரு 10-15 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. மனைவிக்காக புருஷன் ஒரு 10-15 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. பிள்ளைகள் பெற்றோருக்காக ஜெபிக்க பழகுங்கள். பிள்ளைகளுக்காக பெற்றோர் ஜெபித்து கொண்டே இருக்கிறார்கள், அதில் மாற்றம் இல்லை. ஆனால் பெற்றோருக்காக எத்தனை பிள்ளைகள் ஜெபித்து கொண்டு இருக்கிறார்கள்? ஜெபிக்கிற பிள்ளைகள் இருக்கிற குடும்பங்கள் ஜெயிக்கும். இயேசு கிறிஸ்து அங்கலாய்க்கிறார், எனக்காக 1 மணி நேரம் கூட உங்களால் விழிச்சிருக்க முடியல, 3 முறை வந்து கேட்டு போனாருங்க. கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்களேன், கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்களேன். மத்தேயு புத்தகத்தில் எனக்காக விழித்திருக்கக்கூடாதான்னு இருக்கும். லூக்கா புத்தகத்தில் 22வது அதிகாரத்தில் எனக்காக ஜெபம் பண்ணுங்கள்னு இருக்கும். விழித்திருந்து நம்ம ஜெபிக்கணும் நம்முடைய தலைவர்களுக்காக, குறிப்பாக குடும்பத்தின் சபையின் தலைவர்களுக்காக. என்ன நடக்கும் அப்படி நம்ம ஜெபிச்சா அப்படின்னா, நான் ஜெபிச்சாலே என்னை பலப்படுத்த என் தேவன் தூதர்களை அனுப்புவார். கெத்சமனே தோட்டத்திலே கிறிஸ்து ஜெபித்தார். அவருடைய அங்கலாய்ப்பை, அவருடைய வியாகுலத்தை பார்த்த கர்த்தர் தூதர்களை அனுப்பி அவரை தேற்றினார்னு இருக்கு. தூதர்களை அனுப்பி அவரை தேற்றினார். 22வது அதிகாரம் 43வது வசனம், லூக்கா எழுதின சுவிசேஷம். தூதர் தோன்றி அவரை பலப்படுத்தினான். உங்களுக்கு பலன் இல்லைல்ல, இங்கே கடைசி வரியா நம்ம அதான சொன்ன 2வது வசனத்தில், சியோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக. இன் இங்கிலீஷ் இட் சேஸ், ஃப்ரம் சியோன் ஹி வில் ஸ்ட்ரென்தன் யூ. அவர் உன்னை ஸ்ட்ரென்தன் பண்ணுகிறார், உன்னை பலப்படுத்துகிறார். என்னை தூதர்களை கொண்டு பலப்படுத்துவார். என்னுடைய பலவீனத்திலெல்லாம் அவர் என்னை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். உண்மை, அவர் என்னை பலப்படுத்துவார்.
நான் ஜெபம் பண்ணாலே என்னை பலப்படுத்துகிறார்னா, நீங்கள் ஜெபம் பண்ணால் இன்னும் எவ்வளவு செய்வார், இன்னும் எவ்வளவு செய்வார், இன்னும் எவ்வளவு செய்வார். இயேசு கிறிஸ்து மரிக்கும் நேரத்திலே இவர்கள் மறுதலியாமல் ஜெபித்து அவரோடு நின்றிருந்திருப்பார்களே ஆனால் என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? என்ன நடந்திருக்கும்? நம்ம பெந்தகொஸ்தே நாள் வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்திருக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. தனித்தனியாக ஒவ்வொருவரையும் கிறிஸ்து சந்தித்திருக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. எல்லாம் துரிதமாக முன்னமே நடந்து டிலே இல்லாமல் இந்நேரத்தில் முழு உலகத்தில் மோரலஸ் ஒரு 80-95% கிறிஸ்தவ நாடாக, கிறிஸ்தவ உலகமாக மாறி இருக்கும். இது சாத்தியம். ஏன் அங்கே சாத்தியம் இல்லை? அவர்கள் விழித்திருந்து ஜெபித்து அவரோடு தங்களை இணைத்து கொள்ளவில்லை. அவ்வளோதான். அவங்க சுதாரித்து வர்றதுக்கு 50 நாள் ஆயிடுச்சு. ஆறுன கஞ்சி பழங்கஞ்சி தானங்க. 50 நாள் கழித்து சொல்லுகிற சுவிசேஷத்துக்கும் சுட சுட சொல்லுகிற சுவிசேஷத்துக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. யோசிக்கணும் நம்ம. நான் செபித்து நான் ஐக்கியப்பட்டிருக்கும் போது தேவன் அந்த காரியத்திலே ஜெயத்தை கட்டளை இடுகிறார். கிறிஸ்து ஜெயித்தார். நம்ம ஜெபிக்கலைனாலும் ஜெயித்தார். அவர் கிறிஸ்து ஜெயித்தார். ஆனால் மனுஷனுக்கு ஜெபம் தேவை. மனுஷனுக்கு ஜெபம் தேவை. 2வது காரியம், 3வது 4வது 5வது 6வது வசனம், நீர் செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. காணிக்கைகளை செலுத்தி சர்வாங்க தகன பலி செலுத்தி தான் பாடல் பாடி ஜெபிக்க போகிறாங்க. ராஜா போருக்கு போகிறதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்துவும் அப்படி தான் வழக்கம் போல் அவர் கெத்சமனே தோட்டத்துக்கு போனான்னு இருக்கும். லூக்கா 22:39 வாசித்தோன்னா, வழக்கத்தின்படியே எப்பெல்லாம் போர் வருதோ அப்பெல்லாம் இவர்கள் போய் பலி செலுத்துவது போல கிறிஸ்து வழக்கத்தின்படியே ஒலிவமலைக்கு போனார். அவருக்கு எப்பெல்லாம் நெருக்கடி வருதோ அப்பெல்லாம் அவர் ஒலிவமலைக்கு போயிருக்கிறார். ஒலிவமலைக்கு போய் தனிமையில் இருந்து ஜெபம் பண்ணியிருக்கார் வழக்கத்தின்படியே. இப்போ நாம் என்ன செய்யணும்? நம்முடைய ஜெபத்திலே துதியிலே கர்த்தரோடு இணைய வேண்டும். இது ஒரு அர்ப்பணம். சர்வாங்க தகன பலியை கொடுப்பதற்கும் காணிக்கைகளை கொடுப்பதும் எதை கொடுப்பதற்கு சமானம்னா என்னை கொடுப்பதற்கு சமானம். காசையே நான் கொடுக்க மாட்டேன்னா என்னை எப்படி கொடுப்பேன்? கேள்வி இவ்வளோதான். நாளைக்கு எனக்கு தருவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருந்தால் தானே இன்றைக்கி என்னால் அள்ளி கொடுக்க முடியும். பணத்தை கொடுப்பதற்கே எனக்கு மனமில்லை, நாளைக்கு சம்பாதிக்க முடிஞ்ச பணத்தை கொடுப்பதற்கே எனக்கு மனமில்லைனா என்னை எப்படி நான் கர்த்தருக்கு கொடுப்பேன்? இந்த கேள்வி கர்த்தர்கிட்ட இருக்குது. அதனால தான் ஒவ்வொரு முறை காணிக்கையை படைக்கும் போதும் கர்த்தர் காணிக்கை பெட்டியின் அருகிலே நின்று கவனித்து பார்க்கிறார். என் பிள்ளை எந்த மனநிலையோடு வருது? காணிக்கை கொடுக்கும் போதும் பலிகள் செலுத்தும் போதும் நீங்கள் உங்களை சமர்ப்பிக்கிறீர்கள். நான் இங்கேருந்து செக்கானூரணி போனப்போ மெத்தடிஸ்ட் சர்ச்சுக்கு தான் போவேன். மெத்தடிஸ்ட் சர்ச் பாஸ்டர் ஒவ்வொரு நேரமும் சொல்லுவார், ஒவ்வொரு காணிக்கை நேரமும் சொல்லுகிற ஒரே வார்த்தையை தான், உங்களை படைக்கும் முகமாக காணிக்கையை படைக்க வாருங்கள். அவர் அழைப்பே அப்படி தான் இருக்கும். வந்து தான் காணிக்கை போடுவோம், இல்லை காணிக்கை பையில் வாங்குவாங்க. அவர் சொல்லுவதே அப்படி தான் சொல்லுவார், உங்களை படைக்கும் முகமாக காணிக்கையை போடுங்கள். எவ்வளோ பெரிய வார்த்தை, எவ்வளோ பெரிய வார்த்தை. உண்மை அது. கர்த்தருடைய சமூகத்துக்குள்ளே இவர் காணிக்கைகளை செலுத்துகிறார், பலிகளை செலுத்துகிறார். கிறிஸ்துவும் தன்னுடைய ஜெபத்தை அங்கு ஏறெடுக்கிறார், தன்னுடைய இரத்தத்தை அந்த இடத்துல சிந்துகிறார். அவருடைய வியர்வை இரத்தமாக வெளியே வந்தது. அப்படி தான் இருக்குது. அவர் பலி செலுத்த ஆரம்பிச்சிட்டார். அங்கேருந்தே ஆரம்பிச்சிட்டார். கர்த்தர் அதை ஏற்றுக்கொண்டார். இப்போ வழக்கத்தின்படி அப்படின்னா எனக்கு நெருக்கடி வரும்போதெல்லாம் நான் செய்ய வேண்டிய ஒன்று உண்டு, என் அர்ப்பணத்தை சரி செய்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த குடும்ப தலைவன் அல்லது குடும்ப தலைவி அல்லது சபை தலைவர் செய்ய வேண்டியது என்ன? தன் அர்ப்பணத்தை சரி செய்து கொள்ள வேண்டும். நெருக்கடி நாளிலெல்லாம், ஆபத்து காலத்தில் எல்லாம் நான் எதில் குறையாக இருக்கேன்? என் காணிக்கையில் குறையாக இருக்கேன்னா கொடுக்குறேன், என் தகன பலியிலே குறையாக இருக்கிறேன்னா செலுத்துகிறேன்.
எல்லாவற்றிலேயும் தன்னை சரி செய்து கொள்ளுகிறவனாக அந்த குடும்ப தலைவனோ தலைவியோ சபை தலைவனோ இருக்க வேண்டும். ரெண்டாவது, அவர் உமது மன விருப்பத்தின்படி தந்தருளுவி. அது என்னங்க, நீ நினைக்கிறதெல்லாம் தாங்க அப்படின்னா கர்த்தர் நினைக்கிறதெல்லாம் கொடுத்துருவாரா? கர்த்தர் நினைக்கிறத நான் நினச்சா எனக்கு தருவார். என் இருதயமும் அவர் இருதயமும் ஒரே நேர்கோட்டில் அலைனாயிருந்தா நான் நினைக்கிறதெல்லாம் அவர் தருவார், நான் விரும்பினதெல்லாம் அவர் தருவார். எப்போ இது நடக்கும்னா, அவர் விருப்பம் என் விருப்பம் ஆகும்போது. அவருக்கும் எனக்கும் ஒரே விருப்பம் இருந்தால் என் விருப்பத்தை எல்லாம் அவர் தருகிறவராக இருக்கிறார். என்ன செய்யணும்? என் இருதயம் அவரோடு இசைவாய் கட்டப்பட்டு இருக்க வேண்டும். ரெண்டாவதாக, அந்த குடும்ப தலைவன்கிட்ட அல்லது தலைவிட்ட அல்லது சபை போதகர்கிட்ட இருக்க வேண்டிய குணம் இது. இசைவாய் கிறிஸ்துவினுடைய சிந்தையோடு சீர்பொருந்தினவர்களாக இருக்க வேண்டும். நிறைய நேரங்களில் கிறிஸ்துவினுடைய சிந்தையோடு சீர்பொருந்தினவங்களாக இருக்கிறதில்ல. நமக்குள்ள கசப்பு இருக்குது, வெறுப்பு இருக்குது, கடுப்பு இருக்குது, எரிச்சல் இருக்குது, எல்லாம் இருக்குது. இதெல்லாம் வச்சுட்டு கிறிஸ்துவின் சிந்தையோடு சீர்பொருந்த முடியாது. நமக்கு ஒருத்தர் விரோதமாக பேசினா நமக்கு கோபம் வரத்தாங்க செய்யும். ஆனால் கிறிஸ்துவுக்கு கோபம் வராதுங்க. அப்போ எனக்கு வருகிற கோபத்தை நான் என்ன செய்யணும்? கிறிஸ்து எனக்குள் ஜீவித்தாரானால் நான் இந்த கோபத்தை வெளியில் காட்டக்கூடாதுன்னு முடிவு பண்ணணும். இந்த கடுப்பை வெளியில் காட்டக்கூடாதுன்னு முடிவு பண்ணணும். இந்த எரிச்சலை எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணணும். முடிவு பண்ணிவிட்டு அதற்கேற்றாற் போல என்னுடைய நடக்கைகளை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் சிந்தையோடு சீர்பெருந்த வேண்டும். முயற்சி தான் அது, முயற்சி செய்யணும். இந்த கிறிஸ்துவின் சிந்தையோடு சீர்பொருந்துவதை நாம் முயற்சியாக செய்ய வேண்டும். மூணாவது, அவர் நிறைவேற்றுவாராக அப்படின்னு ஒரு வசனம் இருக்கும். உன் ஆலோசனைகளை எல்லாம் அவர் நிறைவேற்றுவாராக. என்ன ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக அப்படின்னா என்ன அப்படின்னா, நீ எதிர்பார்த்திருக்கையில் ஒரு வெற்றி, நீ ஒன்று எதிர்பார்த்திருக்கையில் அந்த வெற்றியை அவர் உனக்கு தருவாராக. நான் 2 ட்ரூப்பை மட்டும் அனுப்ப போகிறேன், வெறும் 48,000 பேர், அவர்களை கொண்டு இவங்களை ஜெயிக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீ ஒரு ஆலோசனை வச்சுருக்கையில் அதை ஜெயமாக்கி தருகிறவராக அவர் இருக்கிறார், நிறைவேற்றி தருகிறவராக அவர் இருக்கிறார். அப்படின்னா நீ நம்பினது அந்த 24,000 பேர் அல்ல, அது ஏதோ ஒரு பேருக்கு நீ அனுப்பி வைக்கிற, ஆனால் ஜெயத்தை கர்த்தர் தருகிறார். அப்போ நான் யாரை சார்ந்திருக்கிறேன்? கர்த்தரை சார்ந்திருக்கிறேன். என்னையை சார்ந்து நான் இல்லை. என்னை சாராமல் என் கர்த்தர் வெற்றியை தருவாருங்கிற ஒரு சார்ந்த வாழ்க்கை, சார்ந்த வாழ்க்கை, டிபெண்ட் லைஃப்பை கர்த்தருக்குள்ளாக லீட் பண்ணுகிறவர்களாக இந்த தலைவர்கள் இருக்க வேண்டும். டிபெண்ட் லைஃப்பை லீட் பண்ணும். டிபெண்ட்டாக இருக்கிறதே அவமானம் நினைக்கிற கல்ச்சருக்குள்ளே வந்துட்டோம். ஐ எம் நாட் டிபெண்ட், ஐ எம் ஸோ இண்டிபெண்ட் அப்படின்னு பீத்திக்கிட்டே தெரியுறாங்க சில பெண்கள். நன் இஸ் இண்டிபெண்ட், எவ்ரி ஒன் இஸ் டிபெண்ட். யாரும் ஒருவர் உதவி இல்லாமல் வாழவே முடியாது. ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்சி மட்டும் வந்துருச்சுன்னா நான் இண்டிபெண்ட்னு சொல்லிக்கிட்டே தெரியக்கூடாது. ஒருத்தருமே இண்டிபெண்ட் கிடையாது. கர்த்தரை சார்ந்து நாம் வாழ வேண்டும். மனிதரை சாராமலே வாழ முடியாதுன்னு சொல்கிறோம். கர்த்தரை சாராமல் எப்படி வாழ்கிறது? கர்த்தரை சார்ந்து இவர் தான் எனக்கு எல்லாம், இவரால் தான் என்னால் எனக்கு எல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லுகிறது தான் ஒரு சார்ந்திருக்கிற வாழ்க்கை. 9வது 6வது வசனம் சொல்லுகிறது, அவர் ரட்சிப்பார். அபிஷேகம் பண்ணினவரை அவர் ரட்சிப்பார். அவருடைய வல்லமையின் கிரியைகளை காண்பிப்பார். பரிசுத்த வானத்திலிருந்து அவர் பதில் தருவார். அப்படி தான் இருக்குது. அவர் ரட்சிப்பார். ரட்சிப்பார்னா விடுதலை செய்வார், விடுவிப்பார். பிரச்சனையிலிருந்து எனக்கு ஒரு 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 ரிடம்ஷனை அவர் தருவார். பிரச்சனைகளிலிருந்து எனக்கு ஒரு விடுதலையை அவர் தருவார். எந்த பிரச்சனை, என்ன ஆபத்து காலம், அந்த ஆபத்து காலத்தை என்னிலிருந்து அகற்றி போடுகிறவர் கர்த்தர். கர்த்தர் தொடர்ந்தேர்ச்சியாக என்னை நான் சரி பண்ணி கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் தேவன் எதிர்பார்க்கிறது. ஒரு இசைவு அந்த தலைவனுக்கு கர்த்தரோடு இருக்க வேண்டும். 2வது பாயிண்ட் அதை எழுதிக்கோங்க. முதல் பாயிண்ட் ஜெபம், 2வது பாயிண்ட்டு கர்த்தரோடு இசைந்திருக்கும் தலைவன். கர்த்தரோடு இசைந்திருக்கும் தலைவன், அது குடும்ப தலைவனோ குடும்ப தலைவியோ போதகரோ யாராக வேணாலும் இருக்கலாம். அவர்களுடைய ஆபத்து நாளில் மிகப்பெரிய ரட்சிப்பு வேண்டுமென்றால், ஜெயம் வேண்டுமென்றால் அங்கு தேவைப்படுவது கிறிஸ்துவோடு இசைந்த ஒரு வாழ்க்கை.
யாருக்கு? முதல்ல ஜெபிக்கிற குடும்பம் வேண்டும்னு. ரெண்டாவது, இசைந்திருக்கும், கிறிஸ்துவோடு இசைந்திருக்கும் மனப்பக்குவம் அந்த தலைவனுக்கு வேண்டும். தாவீது எப்போ போருக்கு போனாலும் சாமுவேல்கிட்ட போவார், போய் விசாரிப்பார். கர்த்தரிடத்திலே போய் விசாரிப்பார். நான் இந்த பெரிசியர் மேலே போர் தொடுக்கலாமா, நான் இந்த மோவாபியர் மேலே, அம்மோனியர் மேலே போர் தொடுக்கலாமான்னு விசாரிப்பார். விசாரிக்கிற பழக்கம் தாவீதுக்கு இருந்தது. கிறிஸ்துவுக்கும் அது இருந்தது. நான் என்ன செய்யணும் கர்த்தாவேன்னு அவர் கேட்கிறவராக இருந்தார். அவர் சொன்னார், தேவனுடைய சித்தம் செய்வதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன செய்யணும் நான் அவர்கிட்ட கேட்டு தான் செய்கிறேன்னு அர்த்தம். கிறிஸ்துவுக்கும் அந்த பழக்கம் இருந்தது. நான் என்ன செய்ய வேண்டும், அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு கேட்டு தேவனிடத்திலிருந்து அந்த வேலையை செய்கிறவராக கர்த்தர் இருந்தார். விசாரித்து செயல்படுகிறவர்களாக இருந்தார்கள். மூணாவது மொத்த குடும்பத்தின் நம்பிக்கையும் இடம் மாற வேண்டும். மொத்த குடும்பத்தினுடைய நம்பிக்கையும் இடம் மாற வேண்டும். 7வது வசனம் தான், சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவன் கூலிப்பட வச்சான். 32,000 ரதம், 4 லட்சம் வீரர்கள், இதில் குதிரை வீரர்களும் உண்டு. அவங்கெல்லாம் ரதங்கள் மேலே நம்பிக்கை வைத்தார்கள், குதிரைகள் மேலே நம்பிக்கை வைத்தார்கள். நம்மால்கிட்ட இருக்கிறது காலாட்படை மட்டும்தான். இவன் காலாட்படை மீது கூட நம்பிக்கை வைக்கவில்லை. இவன் நம்பியிருந்ததோ கர்த்தருடைய நாமம். அவங்கவுங்களுக்கு எது மேன்மைன்னு அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். அவங்கவுங்களுக்கு என்ன மேன்மையோ அது அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். எல்லாருமே எல்லா இடத்திலும் ஒன்று போல் இருப்பதில்லை, இருக்க வேண்டாம். நான் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன். தங்களுடைய கௌரவத்தை விட்டுட்டு நீங்கள் அப்படி இருங்கன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் என் கௌரவம் கிறிஸ்துவே அல்லாமல் வேறொன்றாக இருக்கக்கூடாது. என் கௌரவம் கிறிஸ்துவை அல்லாமல் வேறொன்றாக இருக்கக்கூடாது. என் படிப்பாக இருக்கக்கூடாது, என் பதவியாக இருக்கக்கூடாது, என் பொருளாக இருக்கக்கூடாது, என் சம்பத்தாக இருக்கக்கூடாது, என் மனைவியாக இருக்கக்கூடாது, என் பிள்ளைகளாக இருக்கக்கூடாது, என் உறவினனாக இருக்கக்கூடாது, எனக்கு கொடுத்து தாங்குகிற என் நண்பனாக இருக்கக்கூடாது, இல்லை யாரோ என்னை ஆளுகை செய்கிற என்னுடைய தலைவராக இருக்கக்கூடாது. என் பெருமை, என் மேன்மை அப்படி இருக்கக்கூடாது. யாராக இருக்க வேண்டும்? கிறிஸ்துவாக இருக்க வேண்டும். இங்கே தாவீதா தான் சொன்னார், என்கிட்ட 24,000 பேர் தான் இருக்கான், 2 ட்ரூப்பை வேணால் அனுப்பலாம். ஏன்னா மற்ற இடங்கள்லேருந்து ஆள் எடுத்துட்டோன்னா சிரியா மற்ற இடங்கள் வழியாக உள்ளே நுழைஞ்சிருவான். சீரிய தேசம் பெரிய தேசம். அப்போ பெரிய தேசம் அங்கங்கே ஆள் வச்சுருப்பான், இஸ்ரவேலை சுற்றி வளைச்சிருப்பான். அங்கே இருக்கிற காவல்களை எடுத்து இங்கே போரிட அனுப்பினோம்னா அவன் பக்க வழியாய் உள்ளே வருவான். அப்போ அதெல்லாம் எடுக்க முடியாது. என்னால் ஸ்பேர் பண்ண முடிஞ்சது வெறும் 48,000 பேர் தான். அதை நான் கொடுக்குறேன், கர்த்தாவே நீர் வெற்றியை தாரும். இவ்வளோதான் ஜெபம். எஸ், தந்தாங்க, கர்த்தர் தந்தார். அவன் குதிரைகள் மேல் மேன்மை பாராட்டவில்லை, ரதங்கள் மேல் மேன்மை பாராட்டவில்லை, இருக்கிற காலாட்படைகளின் மேலும் மேன்மை பாராட்டவில்லை. அவன் மேன்மை பாராட்டினது கர்த்தருடைய நாமம். நம்ம எதுக்கு மேன்மை பாராட்டுறோன்னு பாருங்கள். நிறைய நேரங்களில் பணம் கொஞ்சம் கூடுச்சுனாலே பெருமை ஒரு பக்கம் அப்படியே கிர்ன்னு ஏறுது. எல்லாருக்குமே, இதில் நான் எக்ஸம்ஷன்லாம் கிடையாது, எல்லாருக்குமே. ஒரு மனிதன் விழுந்து போவது எப்பன்னா பணம் கூடும்போதுன்னு எழுதியிருக்கு பைபிளில். கொஞ்சம் அவனுடைய தேவைக்கு அதிகமாக உபரி எடுக்கிற அளவுக்கு கொஞ்சம் பணம் வந்துச்சுன்னா அவனுடைய தலைக்கணம் கூடுகிறது, அவன் பெருமை கூடுகிறது. கர்த்தர் இங்கே கேட்குறாரு, எங்கே இருக்கு உன் பெருமை? எதிலே வைத்திருக்கிறாய் உன் பெருமையை? எது உனக்கு மேன்மைன்னு நினைக்கிற? ஒரு யதார்த்தமான மொழி சொல்லுவாங்க, எதுவும் தராத தைரியத்தை பணம் தரும். உண்மை, இதை மறுக்கலாம் முடியாது. எதுவும் தராத தைரியத்தை பணம் தரும். கையில் பணம் இருக்குன்னா எந்த வேலையும் செய்கிறதுக்கு ஒரு துணிச்சல் வந்துடும். பிஸ்னஸ் பண்ணணுமா ஒரு தைரியம் வந்துடும். நட்டப்பட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா பணம் எனக்கு ஒரு பொருட்டல்ல. ஒரு வேலையை ஒருத்தர் செய்ய சொல்லுகிறார், அது முன்னுக்கு பின் பிசகாக போய்விட்டது. அவர் தப்புன்னு சொன்னார்னா காசை தூக்கி மூஞ்சில் எழுந்துட்டு போ, நீ வச்சுக்கன்னு சொல்லிட்டு வந்துடலாம். பணம் எல்லா தைரியத்தையும் தரும். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அது கொடுக்க முடியாத தைரியம் ஒன்று இருக்குது, அதை நான் தருவேன். அதை நான் தருவேன். பணம் போக முடியாத இடங்கள் சிலது இருக்குங்க. பணம் போக முடியாத இடங்களிலே கர்த்தருடைய நாமம் போகும். கர்த்தருடைய நாமம் போகும். கர்த்தருடைய நாமம் போகும்.
அன்னைக்கு பீட்டர் பிரதர் சாட்சி சொன்னாங்க, என் பிள்ளைக்கு கர்த்தர் ஈவாக திருமண காரியத்தை ஒழுங்குபடுத்தினார். பணத்தை கொண்டா திருமண காரியம் ஒழுங்கு செய்யப்பட்டது? பணம் போக முடியாத இடம், ஆனால் கர்த்தர் போக முடிந்த இடம் இருக்குங்க. பணம் போக முடியாத இடம், கர்த்தர் போக முடிந்த இடம் இருக்குது. மனிதர்களுடைய மனதை மாற்றணுன்னா அங்கே பணம் போனால் பத்தாது, கர்த்தர் போக வேண்டும். அவர் இருதயங்களை மாற்றி போடுகிறவர். பிடிக்கலைன்ற விஷயத்தை பிடிக்க வச்சுருவார், பிடிக்குதுன்ற விஷயத்தை பிடிக்காமாக்கிடுவார். அவர் எதையும் செய்ய போதுமானவர். அவர் போக முடியாத இடங்களே இல்லை, அப்பேற்பட்ட மேன்மையானவர். இப்போ இதையே நம்ம புதிய ஏற்பாட்டில் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு உவமையை கிறிஸ்து சொல்லுவார். ஒரு ஐஸ்வர்யவான் இருந்தான், அவனுக்கு நிறைய விளைச்சல் உண்டாயிற்று. தானியங்களை அறுவடை செஞ்சு வச்சிருக்கிறான். களஞ்சியங்கள் நிரம்பி வழிகிறது. நான் என் களஞ்சியங்களை இடித்து திரும்ப பெரிதாய் கட்டுவேன், அதில் இந்த தானியங்களை எல்லாம் சேர்த்து கொள்ளுவேன், ஆத்துமாவே நீ மகிழ்ச்சியாயிரு அப்படின்னு சொல்லுவார். அந்த நேரத்தில் மூடனே, இந்த ராத்திரியிலே நீ செத்து போனால் என்ன செய்வாய்? இந்த கேள்விக்கு அவன்கிட்ட பதில் இருக்காது. நிறைய நேரங்களில் நம்ம பெருமை அப்படி தான் இருக்குது. இன்றைக்கி நீ செத்து போயிட்டேன்னா அவன் பெருமை எங்கே போகும்? இட் இஸ் கோயிங் டு பி வித் லார்ட் ஆர் இட் இஸ் கோயிங் டு பி வித் யூ. இந்த பெருமையை நாம் அப்படி தொடச்சி போடணும். நம்ம என்னைக்கு சாவோம் நமக்கு தெரியாதுங்க. நம்முடைய மரணம் எவ்வளவு சமீபமாக இருக்குன்னு நமக்கு தெரியாது, ஆனால் சமீபமாகி கொண்டே இருக்கிறது. அதை ஞாபகம் வச்சுக்குவோம். நேற்று எனக்கு ஒரு நாள் கூட இருந்துச்சு, இன்றைக்கி எனக்கு ஒரு நாள் கம்மியாக இருக்குது. என்னுடைய மரணம் எனக்கு சமீபமாகிக்கிட்டே வருது, ஆனால் நான் என்னமோ சாக மாட்டேன்ற மாதிரி என்னுடைய ஆக்ஷன்லாம் போட்டுகிட்டே இருக்கேன். நம்முடைய பெருமையை எதன் மீதோ வைக்காமல் எனக்கு மரணம் சமீபமாக இருக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டே நான் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதுதான் தேவன் மேல் நாம் வைக்கிற மேன்மை, பெருமை. அப்போ என் நம்பிக்கையை நான் எங்கே வைக்கணும்? என் பணத்தில் அல்ல, என் பொருளில் அல்ல, எனக்கு ஒத்தாசை செய்கிற நபர்களின் மேல் அல்ல, என் படிப்பில் அல்ல, என் அந்தஸ்தில் அல்ல, என் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தின் மேலே. ஏன்னா எது போக முடியாத இடத்திலேயும் என் கர்த்தர் எனக்காக செயல்பட்டு காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுவார். தவறாக எண்ணப்பட்டாலும், அவமானப்படுத்தப்பட்டாலும், அச்சுறுத்தப்பட்டாலும் நம்முடைய மேன்மை கர்த்தராகத்தான் இருக்க வேண்டும். இந்த தாவீதுக்கு அதான் நான் சொன்னேன், அவர் பார்க்காத அவமானம் ஏது, அவர் பார்க்காத உபத்திரவம் ஏது, அவர் பார்க்காத சங்கடங்கள் ஏது, துரோகங்கள் ஏது, எல்லாத்தையுமே அவர் பார்த்துட்டார். எல்லா நேரத்திலேயும் அவர் சொன்ன விஷயம், என் மேன்மை என் கர்த்தர், என் மேன்மை என் கர்த்தர். வாங்க, அப்படி அந்த மனநிலைக்கு நீங்கள் வருகிற போது கர்த்தர் உங்களை உயர்த்துகிறவராக இருக்கிறார். இது ஒரு குடும்பத்தின் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். அந்த இடத்துல நீங்கள் வாசிங்கன்னா அது தாவீதின் நம்பிக்கை அல்ல, மொத்த இஸ்ரவேல் ஜனங்களின் நம்பிக்கையாக அது இருந்தது. சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள், மன்னிக்கணும், சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நானோ இல்லை, நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம். ஒரு குடும்பம் ஜெயிக்கணும்னா ஆபத்து காலத்திலிருந்தும் இக்கட்டு காலத்திலிருந்தும் ஒரு குடும்பமும் சபையும் வெளியே வரணும்னா மொத்த குடும்பமும் மொத்த சபையும் அப்படி நினைக்கணும். மொத்த குடும்பமும் மொத்த சபையும் அப்படி நினைக்கணும். இதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். 3 விஷயம்தான் அவர் சொல்லுகிறார். ஜெபியுங்கள் குடும்ப தலைவனுக்காக. 2வது, இசைந்திருங்கள். குடும்பத் தலைவன் கட்டாயமாக கிறிஸ்துவோடு இசைந்திருக்க வேண்டும். 3வது காரியம், உங்கள் நம்பிக்கை தேவனுடைய நாமமாக மட்டுமே இருக்க வேண்டும். உங்களுடைய புஜ பல பராக்கிரமமோ பணமோ இருக்கக்கூடாது. 4வது, அவர் ஜெயம் தருகிறவராயிருக்கிறார். 8வது வசனத்தை வாசிப்போம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். போருக்கே போகலை, அவர்கள் விசுவாச கண்கள் கண்டது. அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிற்கிறோம். விசுவாச பிரகடனம் அங்கே வந்துருச்சு. வெற்றியை கர்த்தர் தந்தார் என்ற நிச்சயம் அவர்களுக்கு உண்டாயிற்று. தாவீது போய் ஒரு போர்லையும் தோக்கலைங்க. அவன் கேட்காம போய் ஒரே ஒரு போரில் தோத்தான். அதுக்கு பின்னாடி அவன் எந்த போர்லையும் தோத்ததில்லை. ஏன்னா அவன் தேவனிடத்திலே விசாரிக்காமல் போருக்கு போவதே இல்லை. இந்த பாடலை தேவாலயத்திலே பாடாமல், அதாவது கூடாரத்திலே
ஆசரிப்பு கூடாரத்திலே பாடாமல் அவள் போனதே இல்லை. இதுதான் இம்பார்ட்டண்ட். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் தலைவர்களுக்காக ஜெபிக்கிற குடும்பம், கிறிஸ்துவோடு இசைந்திருக்கிற தலைவன், நம்பிக்கையை கிறிஸ்துவாக மட்டுமே கொண்டிருக்கிற குடும்பம் இருக்கும்னா அந்த குடும்பத்தின் ஆபத்து காலத்திலே கர்த்தர் ஜெயத்தை தருவார். எவன் நிர்வாணப்படுத்தினானோ அவன் நிர்வாணப்படுத்தப்படுகிறான். எவன் என்னை அவமானப்படுத்தினானோ அவன் அவமானப்படுத்தப்படுகிறான். அவன் பெருமையாய் நினைத்த ரதங்கள் இல்லாமல் போயின, அவன் பெருமையாய் நினைத்த குதிரைப்படைகள் இல்லாமல் போயின, அவன் கூலி கொடுத்து வாங்கின குதிரை வீரர்கள் இல்லாமல் போயினர். எல்லாருடைய முயற்சியும் மதமானது. என் கர்த்தர் ஜெயக்கொடியை எனக்காக நட்டார். 6வது வசனமாக தான் சொல்லும், நாங்கள் கொடியேற்றுவோம் அப்படின்னு இருக்கோம். பாருங்களேன், 5வது வசனமான்னு பாருங்கள். நாங்கள் கொடியேற்றுவோம். தேவனுடைய நாமத்திலே நாங்கள் கொடியேற்றுவோம். எங்களுக்கு வெற்றி வந்துருச்சு. வில் ரைஸ் த ஃப்ளாக். எந்த நாடும் எங்களை மேற்கொள்ள முடியாது. மேற்கொள்ளுகிற நாடுகளுக்கு மேலெல்லாம் எங்கள் ஜெயக்கொடியை நாங்கள் ஏற்றுவோம். ஏனென்றால் எங்களை ரட்சிக்கிறவர் கர்த்தர். உங்களை ரட்சிக்கிறதுக்கு தான் கர்த்தர் வந்திருக்கிறார். ஸோ நம்முடைய குடும்பங்களில் ஆபத்து காலங்கள் இருக்குது, நெருக்கடி காலங்கள் இருக்குது. நம்ம மட்டுமே போராடக்கூடாது. நம்ம குடும்பத்தை அதற்காக பயிற்றுவிக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. இதுக்காக முயற்சி எடுங்க. கர்த்தர் உங்கள் முயற்சிகளை வாய்க்க பண்ணுவாராக. நெருக்கத்தின் காலங்களிலெல்லாம் உங்களை ஜெயக்கொடி ஏற்றும் தலைவர்களாக, தலைவிகளாக, சபை போதகராக அவர் உயர்த்துவாராக. ஜெபிப்போமா? எழுந்து நிற்போம். நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ராத்திரி வேளையில் நீர் எங்களோடு பேசினீர், அதற்காக உம்மை துதிக்கிறோம். எங்கள் ஆபத்து காலத்தில், எங்கள் இக்கட்டு நேரத்தில், எங்கள் நெருக்கடியான காலங்களிலே எங்களுக்கு ஜெயம் தர விரும்புகிற கர்த்தர் நீர் ஆண்டவரே. எங்கள் குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு போதித்திருக்கிறீர். எங்களை ஒரு விசையாய் உங்கள் கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஜெபிக்கிற குடும்பத்தை நாங்கள் கட்டி எழுப்ப பிரயாசப்படுவோம். புத்தியுள்ள ஸ்திரீகளாய், மணவாட்டிகளாய் இந்த குடும்பத்தை கட்டுகிறதற்கு நாங்கள் பிரயாசப்படுவோம். ஆண்டவரே, உம்மோடு இசைந்திருக்கிற ஆண்டவரே, ஒரு சென்சிட்டிவான இருதயத்தோடு உம்மோடு கட்டப்பட்டவர்களாய் வாழ எங்களை நாங்கள் ஒரு விசையாய் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, மொத்த குடும்பமும் எதையோ நம்பியல்ல, யாரையோ நம்பியல்ல, எவைகளையோ நம்பியல்ல, உம்முடைய நாமத்தை மட்டுமே நம்பி காரியங்களை நடப்பிக்க எங்களுக்கு போதிக்க வேண்டுமென நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை விட்டு தருகிறோம் கர்த்தாவே. எங்கள் குடும்பத்திலே ஜெயக்கொடியேற்றும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. உம்மே ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக.